ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம பாம் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது இதோட நன்மை தீமைகளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். பாம் ஆயில் எதுலேருந்து தயாரிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம பனம்பழத்துலேருந்து எடுக்கப்படுறாங்க, மற்றொன்றுன்னு பார்த்தீங்கன்னா பனங்கொட்டையிலேருந்து எடுக்கப்படுறாங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே நமக்கு என்னென்னா கொழுப்பும் இருக்குது, கலோரி சத்துக்களும் இருக்குது. ஆனால் சில ஆராய்ச்சியில் இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஆராய்ச்சியில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாம் ஆயில் என்ன ஆகும்னா, நம்ம யூஸ் பண்ணுறதுனால பித்தத்தை நம்ம உடலுக்கு அதிகரிக்க செய்யும். ஸோ பித்தம் இல்லாதவங்களுக்கு கூட பித்தத்தை உண்டாக்கும், மயக்கம், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இது ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் பாம் ஆயில் வாங்கின உடனே நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாம் ஆயில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அது இல்லாமல் நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் நம்ம பாம் ஆயிலை உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றும் போது உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நெய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இந்த மழை காலத்தில் என்ன ஆயிடுதுன்னா, இது அப்படியே ஒரு மாதிரி இந்த மாதிரி நெய் மாதிரி இது இறுகிறது. ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நம்ம உருக்கணும். ஸோ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நமக்கு கொஞ்சம் காயட்டும். அதனால் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க. இஞ்சியோட மேல் தோல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அதே மாதிரி புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியை நம்ம என்ன பண்ணோம், தட்டி கொஞ்சம் நச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி புளி எடுத்துக்கோங்க. புளி என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணலாம், உப்பை கொஞ்சம் வச்சுருங்க உள்ளே. அது ரொம்ப வேணாம், கொஞ்சம் போல் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த உப்பை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி இந்த புளியை ஃபுல்லாகவே அப்படியே என்ன பண்ணுறீங்க, மூடிடுங்க. ஒரு பால் மாதிரி இதை என்ன பண்ணுறீங்கன்னா உருட்டிடுங்க. அதாவது நடுவில் உப்பு இருக்கணும். அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே நல்லா அப்படியே உருட்டிக்குங்க. உருட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வச்சுருங்க. ஸோ இஞ்சியை நான் நச்சுட்டு புளியை நல்லா ஊற்றி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஹார்ட் பேஷண்ட் அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாம் ஆயில் தவிர்த்துருங்க. அவங்க அதிகமாக பாம் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் கொழுப்பு சத்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கறனால அவங்களுக்கு அந்த ஹார்ட் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு அது ஒத்துக்காது. ஸோ அவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது ரொம்ப ஃபேட்டாக, அதாவது குண்டாக இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறீங்க, இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடணும். ஏன்னா இதில் ஏற்கனவே ஃபேட், இதில் கொழுப்பு சத்து இருக்கனால அவங்களுக்கு இன்னும் அதிக அளவு கொழுப்பு சேர்ந்து உடல் எடை இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். ஸோ அவங்களும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக எல்லாருமே பயன்படுத்தலாம். அதாவது இது பயன்படுத்துறதுனால கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண பிறகு நீங்கள் அதை கொடுக்குறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த பித்தம், தலைவலி, இந்த மயக்கம், இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ இதை கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி அது ஒன்றுமே பண்ணாது. அது இல்லாமல் கண் குறைபாடு உள்ள குழந்தைங்க கூட கொடுக்குறதுனால நல்லது. இதில் விட்டமின் ஏ குறைபாடு உள்ளவங்க இது பாம் ஆயில் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. எண்ணெய் நல்லாவே இலகிருச்சு. அது இல்லாமல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கையை நம்ம லைட்டாக அப்படி மேலே வச்சா தெரியும், நமக்கு அந்த அனல் அப்படியே படும். ஸோ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், புளியை போட்டுடலாம். அதே மாதிரி இஞ்சியையும் போட்டுருங்க. ஒரு மாதிரி அப்படியே நமக்கு நல்லா வெடிக்கும். எப்படி நம்ம நெய் தயாரிக்கும் போது அதில் நம்ம கருவேப்பிலை, முருங்கைக்கீரை போட்டு அதை முறிக்க வைப்போமோ அந்த நெய்யை, ஸோ அதே மாதிரி தான் இந்த எண்ணெயும் நல்லா காஞ்ச பிறகு இந்த புளியும் இந்த இஞ்சியும் போட்டு நல்லா முறிக்க வைக்கணும். ஸோ இதை முறிக்கிறதுனால அந்த பித்தத்தை அது அப்படியே எடுத்துருங்க. பாருங்கள், இஞ்சியெல்லாம் நமக்கு ஓரளவு நல்லா அதுலேயே முறிஞ்சிச்சு பாருங்கள், அப்படியே கருகுன மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அது இல்லாமல் நமக்கு புளி மட்டும் தான் அந்த உப்பு போட்டிருக்கனால அதில் கொஞ்சம் லைட்டாக நமக்கு என்ன ஆகும்னா அந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுக்க வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். இந்த எண்ணெய் ஆறுற வரைக்கும் நம்ம இஞ்சியும் அந்த புளியும் எடுக்க வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க.
இப்போ நமக்கு வந்து ஆயில் வந்து நல்லாவே வந்து ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஆயில் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அதனால் நீங்கள் வந்து இனிமேல் வந்து ரேஷன் கடையிலேருந்து வாங்கக்கூடிய இந்த பாம் ஆயில் வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.